வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். கவனமாய் கேளுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் யார் அழைத்தாலும் போகக்கூடாத 10 இடங்களைப் பற்றி உங்களைப் போன்ற ஒரு அன்பான மனிதனின் மனம் மிகவும் இரக்க குணமுடையது. அவன் எளிதாக யாரோ ஒருவரின் வலையில் சிக்கிக்கொள்கிறான். பல சமயங்களில் அவனது அப்பாவித்தனம் அவனையே சிக்க வைக்கிறது. நீ உன் பாதையில் நடக்கிறாய், ஆனால் பல முறை உன் பாதையிலிருந்து விலகி செல்கிறாய். யாரையும் ஈர்க்க முயற்சி செய்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். அதனால்தான் இந்த விஷயங்களை பின்பற்ற வேண்டும். நான் சொல்வதை ஆழமாய் கேள். நான் இதை கட்டளையாக சொல்லவில்லை, உன் வாழ்க்கையின் இலக்கை நோக்கி செல்ல அறிவுரையாக சொல்கிறேன். உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவும். இந்த 10 விஷயங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஒரு மனிதனாக, ஒரு தொழிலாளியாக, ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு சமூகத்தின் உறுப்பினாக உங்களுக்கு பயன்படும். சுவாமி விவேகானந்த மகான், இது எனது சொந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டது என்கிறார். இது உங்கள் இலக்கை நோக்கி போக பாதையை உருவாக்கி கொடுக்கும். இது விலைமதிப்பற்றது. இந்த விஷயங்களை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று நான் சொல்லப்போவது உங்கள் வாழ்வின் பாதையை மாற்றும் ஒரு புத்திசாலியான மனிதன் என்பவன் ஆபத்தை முன்கூட்டியே பார்க்கிறவன். எனவே இந்த 10 இடங்களுக்கு ஏன் செல்லக்கூடாது என்பதையும் காரணங்களை சொல்கிறேன். இந்த அறிவு உங்களை வாழ்க்கையில் எந்த போராட்டத்தையும் வெல்லக்கூடியவனாக மாற்றும். உங்கள் வாழ்க்கை நினைத்தது போல் இல்லை என்று புலம்புகிறீர்கள் என்றால் இந்த 10 நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இதை தவறவிடாதீர்கள். புத்திசாலிகள் இந்த வாய்ப்பை நழுவ விடுவதில்லை. வாழ்க்கையை பற்றி புலம்பும் உங்கள் நண்பனுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இதில் சொல்லப்போகும் 10 இடங்களில் 4வது இடம் மற்றும் 10வது இடம் உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. வீடியோவை முழுமையாக கேள். எப்படி அழைத்தாலும் போகக்கூடாத இடங்களில் முதலிடம் உங்களுக்கு மரியாதை இல்லாத இடம். சகோதரர்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் எது? அது கௌரவம், மரியாதை. உனக்கு மரியாதை இல்லாத இடம், உன்னை இகழ்ச்சியாய் பார்க்கும் இடம், உன்னை தாழ்த்தி பேசும் இடம், உன் இருப்பை லேசாக எடுத்துக்கொள்ளும் இடம். அங்கு நீ காலடி வைப்பது உன் மரணத்திற்கு சமம். ஏன்? ஏனென்றால் மனித மனம் மிகவும் பலவீனமானது. அவமானம் அதை உடைக்கிறது. நீ ஒரு தலைவனாக இருந்தாலும் அவமானப்பட்டால் உன்னலை தலைமை எப்படி நடக்கும்? அவமானத்தின் சக்தி அவ்வளவு கொடியது. அது உன் ஆன்மாவை உள்ளே இருந்து சிதைக்கிறது. அது உன் முடிவெடுக்கும் திறனை பலவீனப்படுத்துகிறது. ஒரு மனிதன் எப்போதும் தனது மரியாதை அதிகரிக்கும் சூழலில் வாழ வேண்டும். குறையும் சூழலில் அங்கு இருந்து பிரிந்து செல்வது நல்லது. உங்கள் மதிப்பை அறியாத ஒருவரிடமிருந்து விலகி செல்வதற்கு தேவையான சுய மரியாதையை உங்களுக்கு நீங்களே கொடுங்கள். முதலில் அங்கு உள்ளவர்கள் யார்? அவர்கள் உன் நண்பர்களா அல்லது மறைந்திருக்கும் எதிரிகளா? இல்லை சூழல் உனக்கு சாதகமாயிருக்கிறதா? இல்லை என்றால் ஒரு சாக்குப்போக்கு சொல்லி தவிர்த்துவிடு. எனக்கு முக்கியமான வேலை உள்ளது என்று சொல். ஆனால் ஒருபோதும் போகாதே. அது ஒரு கூட்டமாயிருக்கலாம், அல்லது உன் குடும்பத்தையே ஏளனம் செய்யும் ஒரு வீடாயிருக்கலாம். ஏன் உன் வீட்டில் இருந்தவராக கூட இருக்கலாம். இந்த பரந்த உலகத்தில் உன் வாழ்க்கை மிக குறுகியது. நேரத்தை வீணாக்காதே. ஒரு போர்வீரனைப் போல மரியாதையுடன் இரு. அவமானப்படாதே. ஏனென்றால் அவமானம் பயங்கரமான கிளர்ச்சியின் விதைகளை விதைக்கிறது. ஒரு மனிதனின் நற்பெயர்தான் அவனது உண்மையான செல்வம். அது அழிந்தால் எல்லாம் அழிந்துவிடும். ஆக இங்கு எனக்கு மரியாதை கிடைக்குமா? நான் தேவைப்படுபவனா? இல்லை நான் தேடப்படுகிறேனா என்று மதிப்பீடு செய். இல்லை என்றால் உடனே விலகிச் செல். 2ஆம் இடம் இச்சையை விற்பனை செய்யும் இடம். இது ஒரு விலை மாதிரின் வீடாக இருக்கலாம், அல்லது தர்மத்திற்கு எதிரான எந்த இன்பத்தையும் விற்கும் இடமாக இருக்கலாம். சகோதரர்களே, இது ஒரு ஆபத்தான மயக்கத்தின் மையம். வெளியே இனிமையான வாசனை, இசை, அலங்காரம், ஒரு சில நிமிட இன்பம் என்ற உணர்வு. ஆனால் உள்ளே அந்த இடம் உன் ஆன்ம சக்தியை உறிஞ்சுகிறது, உன் நற்பண்பை அழிக்கிறது, பாவத்தின் நாற்றத்தால் நிறைந்துள்ளது. காமம் என்பது ஒரு நெருப்பு. அது ஒரு சில நிமிடங்களுக்கு வெப்பம் தரும், ஆனால் அதன் தாக்கம் உன் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். உன் ஆன்மாவின் பிரகாசத்தை மழுங்கப்படுத்தும். எனவே மனதறிந்து சொல்கிறேன், அத்தகைய இடங்களுக்கு செல்வது உன் குணத்தை பந்தயத்தில் வைப்பது போன்று. அங்கு செல்பவன் படிப்படியாக அவனது ஆசைகளுக்கு அடிமையாகிறான். அங்கு அன்பு, விசுவாசம், தூய்மை என்று எதுவும் இல்லை. காமம் மட்டுமே தனியாக ஆட்சி செய்யும். அது அழிவை தவிர வேறு எதையும் தராது. வேடங்கள் மீண்டும் மீண்டும் சுய கட்டுப்பாட்டின் மகத்துவத்தை சொல்கின்றன. உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில்தான் உன் உண்மையான வீரம் வெளிப்படுகிறது. இந்த இடங்கள் அந்த கட்டுப்பாட்டை உடைக்கும் களங்கள். அதனால் விலகி நில்லுங்கள். 3ஆம் இடம் போதைப்பொருள் புழங்கும் இடம். மது, கஞ்சா மற்றும் போதைப்பொருள் இருக்கும் இடம். அது உயிரை உறிஞ்சும் இருளில் தள்ளும் மாயை. சகோதரர்களே,
மது உடலுக்கு விஷம் மட்டுமல்ல, அது மனதின் வேர்களையும் புத்தியையும் அழிக்கிறது. ஒரு சில நிமிட இன்பத்திற்காக ஒரு மனிதன் செலுத்தும் விலை என்ன? அவனது ஞானம்தான் மனிதனின் உண்மையான செல்வம். அந்த செல்வத்தை இழந்தவன் ஒரு வெறும் உடல்தான். போதைப் பொருளின் மையம் ஒரு பாவ மையம். அங்குள்ள காற்றே மாசுபட்டது. அங்குள்ள இசை பைத்தியக்காரத்தனம். அங்குள்ள சிரிப்பு பொய் மற்றும் வெறுமையானது. முதலில் நீ ஒரு பார்வையாளனாக மட்டும் போவாய். பின்னர் அந்த கூட்டம் உன்னை இழுக்கும். விரைவில் நீயும் அதே தீய பாதையில் நடக்கத் தொடங்குவாய். ஒரு அரசனின் ரகசியங்கள் கூட குடிமயக்கத்தில் வெளியாகும். தவிர்க்க முடியாத குடி அவன் குடும்பத்தை வீதியில் நிறுத்த வைக்கும். எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள். போதைப் பொருள் புழங்கும் இடம் மக்கள் தங்கள் மனசாட்சியை ஒரு கோப்பையில் மூழ்கடிக்கும் இடம். அந்த இடத்திலிருந்து விலகி நில்லுங்கள். ஒரு மூச்சு கூட அங்கே விஷம் போன்றதே. 4ஆம் இடம், உன் உண்மையான துரோகியின் வீடு. துரோகியின் வீடு என்பது நீ எதிர்பாராத நேரத்தில் உன் நம்பிக்கையை உடைத்த இடம். உன் நம்பிக்கைக்கு மதிப்பில்லாத இடம். அது வெளியில் தேன்கூடு போல தோன்றும், உள்ளே கொட்டும் நெருப்பு. அவர்களது குணம், அவனது இனிமையான பேச்சும் விருந்தோம்பலும் ஒரு வலை. நீ முதலில் மயங்குவாய், பின்னர் படிப்படியாக அவனது தந்திரங்களில் சிக்கிக்கொள்வாய். அங்குள்ள சிரிப்பு வஞ்சகத்தால் நிறைந்தது. அங்குள்ள ஒவ்வொரு அடியிலும் துரோகத்தின் நிழல் உள்ளது. ஒரு நொடியின் கவனக்குறைவு உன்னை உன் பதவியிலிருந்து வீழ்த்தலாம். உன்னை உன் இருப்பிடத்திலிருந்து விரட்டலாம். உன்னை நம்பிக்கை வைத்து ஏமாற்றலாம். உன் ரகசியங்களை வெளிப்படுத்த வைக்கலாம். எனவே என் அன்பு சகோதரர்களே, ஒருமுறை துரோகம் செய்தவன் எப்படி அழைத்தாலும் அவன் இருக்கும் இடத்தில் கூட நிற்காதே. உங்கள் மரணத்தை நீங்களே அழைத்துக் கொள்ள விரும்பினாலும் எதிரியின் கதவை தட்ட வேண்டாம். அவனது இனிய புன்னகையின் பின்னால் உன்னை விழுங்கும் ஒரு விஷம் மறைந்திருக்கிறது. அந்த இடத்திலிருந்து எப்போதும் விலகி நில்லுங்கள். 5ஆம் இடம், பாவத்தின் வழி நடக்கும் இடம். இது ஒரு பசு வதை செய்யும் இடமாக இருக்கலாம், அல்லது எந்த பாதுகாப்பற்ற உயிரையும் கொடூரமாக கொல்லும் இடமாக இருக்கலாம். இது தர்மத்தின் மீது நடக்கும் தாக்குதல். அத்தகைய இடம் இருளின் கோட்டை. அங்குள்ள நிலம் இரத்தத்தில் நனைந்திருக்கும். அங்குள்ள காற்று பாவத்தின் சுமையால் கனமாக இருக்கும். அங்கு செல்பவன் படிப்படியாக கொடூரமாக மாறத் தொடங்குகிறான். அவனது மனிதநேயம் குறைகிறது. சாஸ்திரங்கள் பசுவை கொல்வது அழிவின் வேர். அத்தகைய இடம் சமூக அமைதியை குலைக்கும், ஒரு தியானத்தின் மனதை கலைக்கும் என்கின்றது. பசுவின் அலறல் ஒலிக்கும் இடத்திலிருந்து விலகி நில்லுங்கள். அந்த இடம் நரகத்தின் வாசல். அங்கு தர்மம் முடிந்து போகிறது. 6ஆம் இடம், ஒழுக்கமில்லாதவர்களின் கூட்டம். ஒழுக்கமில்லாத, பொய் சொல்லும், மோசடி செய்யும் மனிதர்கள் கூடும் இடம். இது ஒரு சதுப்பு நிலம். அதில் சிக்கிய நபர் தன் கௌரவத்தையே இழக்கிறான். இங்கு தர்மத்திற்கோ உண்மைக்கோ எந்த மதிப்பும் இல்லை. ஒரு பேராசை கொண்ட மனிதனின் வீடு விஷத்தின் களஞ்சியம். அவனது வார்த்தைகள் இனிமையாக இருப்பினும் அவை உன் மனதை கெடுக்கும். அரசியலில் இது மிகவும் ஆபத்தானது. இங்குதான் துரோக திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. இங்கு சிக்கிய ஒருவன் தன் வீழ்ச்சிக்கு வித்திடுகிறான். ஆக இந்த இடம் ஆன்மாவின் ஒளியை மறைக்கும் ஒரு கருப்பு படலம். விலகி நில்லுங்கள். 7ஆம் இடம், மிக பெரும் அகங்காரத்தின் கூடாரம். அகங்காரம் கொண்ட மனிதனின் வீடு. இது பணிவும் விவேகமும் இறந்துபோன இடம். இது ஒரு வெறும் பாலைவனம். அகங்காரம் ஒரு மனிதனை குருடனாக்குகிறது. ஒரு அகங்காரியின் வீடு ஒரு நெருப்புக் குளம். அது தன்னையும் அருகில் உள்ளவர்களையும் எரிக்கிறது. அங்குள்ள பேச்சு சுய புகழ்ச்சியால் மட்டுமே நிறைந்திருக்கும். அங்கு செல்பவன் முதலில் அவனது புகழ்ச்சியை கேட்கிறான். பின்னர் அந்த பெருமையின் மயக்கத்தில் தன்னையே இழக்கிறான். வாழ்க்கையில் அகங்காரம் முக்கியமல்ல, ஆனால் சுய மரியாதை மிகவும் முக்கியமானது. சாஸ்திரங்கள் சொல்கின்றன, அகங்காரம்தான் அழிவின் மூல காரணம். இது ஆன்மாவின் மிகப்பெரிய எதிரி. எனவே அகங்காரிகளின் கூட்டத்திலிருந்து விலகி நில்லுங்கள். அங்கு ஒரு பயணம் கூட உங்களை இருண்ட குழியில் தள்ளும். 8ஆம் இடம், சோம்பேறித்தனம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை நிறைந்த இடம். இங்கு எதுவும் நடக்காது. எதற்கும் திட்டமில்லை. எந்த முன்னேற்றமும் இல்லை. இது ஒரு நிலைக்களமற்ற சூழல். சோம்பேறித்தனம் என்பது மனித வளர்ச்சியின் கிருமி. அத்தகைய இடத்தில் நேரத்தை கழிப்பவன் தன் சக்தியை இழக்கிறான். தன் உந்துதலை இழக்கிறான். அவனது சோம்பல் அவனை ஒரு செயலற்ற நிலைக்கு தள்ளும். வாழ்க்கை என்பது இயக்கம், ஆற்றல், முன்னேற்றம். சோம்பல் நிறைந்த இடம் ஆன்மாவை தூங்க வைக்கும் இடம். விலகி நில்லுங்கள். உங்கள் நேரத்தை மதிக்கத் தெரிந்தவர்களுடன் பழகுங்கள். 9ஆம் இடம், குறுகிய மனப்பான்மை மற்றும் மூட நம்பிக்கை நிறைந்த இடம். சாதி, மதம், இனம் என்று பிரித்து வெறுப்பை விதைக்கும் இடம் இது. மனித குலத்தின் ஒற்றுமைக்கு எதிரான சதி.
வேதாந்தம் சொல்கிறது எல்லா ஆன்மாக்களும் ஒரே பரம்பொருளின் கூறுகள். இந்த இடங்கள் அந்த உண்மையை மறுக்கும் இடங்கள். இங்கு சிக்கிய மனிதன் படிப்படியாக குறுகிய மனப்பான்மையுடையவனாக மாறுகிறான். அவனது இதயம் அவனைச் சார்ந்தது தவிர வேறு எதற்கும் கரையாகுகிறது. சகோதரர்களே, எல்லா மதங்களையும் எல்லா மனிதர்களையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பரந்த இதயம் வேண்டும். இது போன்ற இடங்கள் உங்கள் இதயத்தை சுருக்கி மற்றவர்களிடம் விலக்கி வைக்கும். அவர்களுடன் நட்பு தொடராமல் விலகி நில்லுங்கள். 10வது இடம், நம்பிக்கையை இழக்கச் செய்யும் இடம். இது ஒரு நிராசையின் கூடாரம். உன்னால் முடியாது, இது சாத்தியமில்லை, முயற்சி பயனில்லை என்று முற்றிலும் எதிர்மறையான சிந்தனைகளை விதைக்கும் இடம். இங்கு வைரம் போன்ற உங்கள் மனதை இந்த எதிர்மறை எண்ணங்கள் வெட்டி நொறுக்கும். ஒரு மனிதனின் மிகப்பெரிய சக்தி அவனது நம்பிக்கை, அவனது தன்னம்பிக்கை. இந்த இடம் அந்த சக்தியை கொல்லும். உங்களை வளர்க்கும், உற்சாகப்படுத்தும், நீ முடியும் என்று சொல்லும் நண்பர்களுடன் இருங்கள். இந்த 10வது இடம் மிகவும் மாயமானது. ஏனென்றால் இது சில நேரங்களில் உங்கள் நெருங்கியவர்களின் வீடாகவும் இருக்கலாம். எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் நம்பிக்கையை திருடும் எந்த இடத்திலிருந்தும் விலகி நில்லுங்கள். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இவைதான் 10 இடங்கள். இவற்றை நினைவில் கொள்ளுங்கள். இவை உங்கள் வாழ்வின் வழிகாட்டிகள். உங்கள் மரியாதையை காப்பாற்றுங்கள். உங்கள் குணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஞானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். வாழ்க்கை ஒரு மகத்தான போர். இந்த போரில் வெற்றி பெற நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள், யாருடன் நிற்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். சரியான இடத்தில் நில்லுங்கள். தவறான இடத்திலிருந்து விலகி நில்லுங்கள். இதுவே உங்கள் வெற்றிக்கான ரகசியம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு மற்றும் ஆசிரியர்கள் நன்றி. இதுவே சுவாமி விவேகானந்தர் முடிவு. இது போன்ற வாழ்வின் முறையை சொல்லும் என்னை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.